நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் திராவிட இயக்கத்தின் 3ஆம் கலைஞரே, இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற போகும் எங்களின் எதிர்காலமே. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திரு KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இப்ப இந்த விசாரணையுடைய அப்டேட்ஸ் சிபிஐ டெல்லிக்கு எந்த மாதிரி கொடுக்குறாங்க, இதன் அடிப்படையில அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு, அதே மாதிரி இதுக்கும் நடந்த விசாரணையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமா நீங்க என்ன பாக்குறீங்க? கூடிய விரைவில் நீதி அரசர் அஜய் ரஸ்தோகி தன்னுடைய 2 சிபிஐ ஆபீசர்ஸ் சேர்ந்து மேற்பாடு இதற்காக SIT கரூர் வர இருக்கிறது. அப்பொழுது விஜய் சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா தெரியவில்லை. இருந்தாலும் விஜய் அவர்கள் தனக்குத்தானே அஜய் ரஸ்தோகியிடம் சில விஷயங்களை குறிப்பிட இருக்கிறார் என்பதுதான் சிபிஐக்கு கிடைத்த தகவல்கள். விஜய் அவருக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான கூட்டணி மலரப் போகிறது அப்படின்னு தொடர்ச்சியா செய்திகள் இங்க வந்துட்டே இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப அதுல ஏதாவது அப்டேட் இருக்கு? தமிழக திமுகவை குஷிப்படுத்த வேண்டும் என்று மல்லிகார்ஜுனை சொன்னதாக காங்கிரஸ் தலைவருடைய பெயரில் ஒரு அறிக்கை வெளியிட்டார் செல்வ பெருந்தகை. அது ஒரு கண் துடைப்பு. இப்ப காங்கிரஸ்க்கு என்னதான் பிரச்சனை? கர்நாடகால சித்தராமையாவா சிவகுமாரான் முடிவெடுக்க முடியல, தமிழகத்துல திமுகவா விஜயான் முடிவெடுக்க முடியல. முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பது யாரு? இது காங்கிரஸ்வாதி இல்ல, ஜனநாயகவாதி இல்ல, குழப்பவாதி காங்கிரஸ். இதற்கு முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இருப்பது ஸ்டாலின் ஒருவர் தான். போடான் வெளில அனுப்பணும். தைரியம் இருக்குதா ஸ்டாலினுக்கு? தமிழகத்துல என்னதான் முடிவு எடுக்க போகுது காங்கிரஸ்? ஒருவேளை ஜனநாயகன் படம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்றாங்களா? என்ன காரணம்? ஜனநாயகன் படம் வருதோ இல்லீங்களோ, ஒன்னே ஒண்ணு, காங்கிரஸ் கண்டிப்பாக தமிழ் வெற்றி கழகத்துடன் போய்த்தான் சேரும். இல்லை என்றால் காங்கிரஸ் பிளவுபடும். செல்வ பெருந்தகை ஒருத்தர் தான் இருப்பார் காங்கிரஸ்ல திமுகவோட. விஜய்க்கு இன்னும் நற்பணி மன்றம் வச்சிருக்கார தவிர இன்னும் பொலிட்டிக்கலா இன்னும் he has not achieved anything இல்லையா? அந்த கரூர் ஒரு பிரேக் போட்டாங்கல்ல, அந்த தேர் கபாலீஸ்வரர் கோவில் தேர், மயிலாப்பூர் தேர் ஓடிந்த நடுவில் சப்பக்காட்டுக்கு டொப்பு நிறுத்திடுவாங்க. டொப்புன்னு நின்று போடும் தேர். அந்த மாதிரி நின்றுடுச்சே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். வணக்கம். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் 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 சார். தமிழக அரசியல் தொடங்கலாம் அப்படின்ட்டு மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகியும் அதை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய டெய்லி விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இப்ப இந்த விசாரணையுடைய அப்டேட்ஸ் சிபிஐ டெல்லிக்கு எந்த மாதிரி கொடுக்குறாங்க, இதன் அடிப்படையில அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு, அதே மாதிரி இதுக்கும் நடந்த விசாரணையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமா நீங்க என்ன பாக்குறீங்க? ஆதன் நேயர்களுக்கும் வினோத் நேயர்களுக்கும் நமஸ்காரங்கள், நன்றிகள். செந்தில் பாலாஜியை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழ் வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு மனு கொடுக்கப்பட்டுள்ளது சிபிஐக்கு. அதில் கரூரில் நடந்த குறுக்கு விசாரணையின் போது தமிழ் வெற்றி கழக தலைவர்களிடம் பேசிய அந்த சிபிஐ ஆபீசர்ஸ், டெல்லியிலிருந்து வந்திருந்த சிபிஐ ஆபீசர்ஸ் வெளிப்படையாக சில குறுக்கு கேள்விகளை மொத்தம் 14 மணி நேரம் கேட்டிருக்கிறார்கள். அதனுடைய சுருக்கு டெல்லிக்கு சிபிஐக்கு சிபிஐ மூலமாக நீதிபதி அஜய் ரஸ்தோகிக்கு கிடைத்து விட்டது. அதனுடைய பேசிஸ்ல 3வது முறையாக அக்டோபர் 12ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் நியமித்த அந்த SIT சுப்ரீம் கோர்ட்டுக்கு 3வது அறிக்கை கொடுத்து விட்டது. தற்காலிக அறிக்கை, அதெல்லாம் சீல்டு என்வலப்ல கொடுத்திருக்காங்க. கூடிய விரைவில் நீதி அரசர் அஜய் ரஸ்தோகி தன்னுடைய 2 சிபிஐ ஆபீசர்ஸ், அதாவது தமிழ்நாடு சேர்ந்த ஆபீசர்ஸ் சேர்ந்து மேற்பாடு இதற்காக SIT கரூர் வர இருக்கிறது. அப்பொழுது விஜய் சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா தெரியவில்லை. இருந்தாலும் விஜய் அவர்கள் தனக்குத்தானே அஜய் ரஸ்தோகியிடம் சில விஷயங்களை குறிப்பிட இருக்கிறார் என்பதுதான் சிபிஐக்கு கிடைத்த தகவல்கள். 10 மணி நேரத்துல என்ன பேசியிருப்பாங்க வினோத்? அது 3 பேர் கிட்டக்க அவ கம்ப்ளைண்ட் பண்ணது முழுக்க இந்த செந்தில் பாலாஜியை பத்தி தான் பண்ணிருக்காங்க. முழுக்க இப்ப செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அறிக்கை கொடுத்த பிறகு சிபிஐ அவரை குறுக்கு விசாரணைக்கு கூட அழைத்தால், அதுவும் ஒரு 10 நாள் கழிச்சு அதுச்சுன்னா சிச்சுவேஷன் ரொம்ப ராங்கா போகும்.
சோ இப்ப இது எந்த மாதிரியான ஒரு இப்போ அடுத்த கட்ட சிபிஐ உடைய விசாரணை ஒரு பக்கம் போனாலும் கூட இப்ப இதை வந்து உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்கள் வந்து மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப அவருக்கு வந்து நோடல் ஆபீசர் போட்டு அதை அவர் செய்கிறாரா, அவருக்கான ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை வந்து தமிழக அரசு. இப்ப அந்த வேலையை தமிழக அரசு ஒழுங்கா செஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் நீதி அரசர் ரஸ்தோகிக்கு ஒரு விதமான சந்தேகங்கள் இருக்கிறது. அந்த சந்தேகங்களை எல்லாம் விஜயிடம் நேரி பேசிய பிறகு, செந்தில் பாலாஜியிடம் பேசிய பிறகுதான் முடிவுக்கு வருவார். எனினும் சிபிஐ விசாரணை மிக மிக குரூஷியல் ஆக போகிவிட்டது திமுகவிற்கு எதிராக. நீதி அரசர் வந்துங்க ரொம்ப மவுத் டைட் லிப்பிட், ரொம்ப பேச மாட்டாங்க. அவர் வந்து இப்ப கொஞ்சம் மனசு கையை விட்டு பேசுற, இமெயில் அனுப்பிச்சேன் தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து ஒத்துழைப்பு எல்லாம் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ தமிழ்நாடு அரசாங்கம் டிலே பண்ற மாதிரி தான் அவர் நினைக்கிறார். ஒண்ணு, நேற்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கவாய் அவர்களுக்கு விடை அனுப்பு விழா ஃபேர்வெல் பார்ட்டியில அவர் வந்தார். நிறைய பேர் பார்த்தாங்க அவரை. அதே மாதிரி நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் புது சூரியகாந்த் யாதவ் அவர்கள் தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் பொழுது கூட நீதி அரசர் வந்திருந்தார் அஜய் ரஸ்தோகி. அவரிடம் சில நிருபர்கள் நெருங்கி கேட்ட பொழுது அதில் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த நிருபர்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல மறுத்தார். தனித்தனியாக பேச மாட்டேன், நான் தமிழகம் செல்ல இருக்கிறேன், குரூஷியலாக தான் இருக்கிறது, திமுக அரசு ஒத்துழைக்கிறாங்களே தவிர லேட்டா பண்றாங்க, டிலே பண்ணணும்னு பாக்குறாங்களா, அவர் மனசுல இருக்குது. நான் ஓப்பனா பேசுறாரு. அது இன்னும் ஒரு வாரத்துக்குங்க, கரெக்டா ஒரு வாரம் நாடாளுமன்றம் ஆரம்பிக்கிறது. அனுராக் தாக்கூர் பேச போறாரு. தன்னுடைய கணவனை இழந்த ஹேம மாலினி, தர்மேந்திரா மரணம் இருந்ததால் அந்த அம்மா மௌனம் இருக்காங்க. இப்போ அதாவது பேச போறது இல்லை, அவங்கதான் பேசதான் இருந்தது. இருந்தாலும் அனுராக் தாக்கூரும் தேஜஸ்வி சூர்யாவும் பல விஷயங்களை எடுத்து உரைக்க இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில். இது நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய அமளியாக இருக்கிறது. கண்டிப்பாக பாஜகவினர் செய்ய இருக்கின்றனர். அதிமுக உறுப்பினர்கள் லோக்சபாவில் இல்லை என்றாலும் ராஜ்யசபாவில் இன்பதுரை போன்றவர்கள், தம்பிதுரை போன்றவர்கள் கண்டிப்பாக இது பற்றி பேச இருக்கிறார்கள். சிபி ராதாகிருஷ்ணன் தயம் கொடுக்க தயாராக இருக்கிறார் துணை ஜனாதிபதி. இதை ஒட்டின ஒரு கேள்விதான் அரசியல் ரீதியான. குறிப்பாக விஜய் அவருக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான கூட்டணி வந்து மலரப் போகிறது அப்படின்னு தொடர்ச்சியா வந்து செய்திகள் இங்க வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள்லயும் வந்து வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப அதுல ஏதாவது அப்டேட் இருக்கு? அதுல அப்டேட் நிச்சயம் இருக்குது. 6 முறை சந்தித்த பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் தமிழக திமுகவை குஷிப்படுத்த வேண்டும் என்று மல்லிகார்ஜுனை சொன்னதாக காங்கிரஸ் தலைவருடைய பெயரில் ஒரு அறிக்கை வெளியிட்டார் செல்வ பெருந்தகை. அது ஒரு கண் துடைப்பு. அந்த செல்வ பெருந்தகையினுடைய அறிக்கை மத்திய காங்கிரசினுடைய அறிக்கை அல்ல. மத்திய காங்கிரசுக்கு கேசி வேணுகோபால் கையெழுத்து போட்டு இதுவரைக்கும் ஒரு விதமான ஒரு பிரஸ் நோட் வரவே இல்லை. இது வரைக்கும் இது செல்வ பெருந்தகை தனக்கு தானே போட்டுனாரு, தனக்கு தானே கமிட்டியில் இருக்காரு வேற. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சபரீசன் வந்து ஸ்டாலின் சொல்றாரு, ரொம்ப கோபமா இருக்காரு, ராகுல் காந்தி சொன்ன உடனேயும் ஒரு தன் துடைக்கு நாடகம் நடிச்சாங்க. கர்நாடகாவில் எப்படி நாடகம் நடிக்குதோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் நாடகம் நடித்தாரு மல்லிகார்ஜுன் கர்கே. கர்நாடகாவில் சிவகுமார் பக்கமா, சித்தராமையா பக்கமா, பரமேஸ்வரா பக்கமான்னு தெரியாத கர்கே ஹைகமாண்ட கேளுங்கிறார். இவர் தான் ஹைகமாண்டு, அவர் ஹைகமாண்ட கேளுங்க. இப்ப தமிழ்நாடு கேட்டீங்கன்னா ஹைகமாண்ட கேளுங்கிறார். இப்ப கேசி வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் நேரக்காரர் விஜயோட பேசிட்டு இருக்காங்க. இன்னமும் பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கதவு மூடவில்லை. ஒன்னே ஒண்ணு, செல்வ பகிர்ந்து அவ்வளவு பேசுறாருங்களே, எதுக்காக ராகுல் காந்தி விஜயோட பேசணும் 3-4 தடவை சொல்லுங்க? அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூரும் ஜோதிமணி என்ன பேச போறாங்க அதை பத்தி சொல்லவே இல்லையே. அதை பத்தி சொல்லட்டுமே. செல்வ பெருந்தகை ஒரு சைடு தானே வந்துட்டு இருந்த செய்தியா, இன்னொரு செய்தி வரவே இல்லைங்களே. மாணிக் தாக்கூர் பேசட்டுமே, கேசி வேணுகோபால் பேசட்டுமே, பார்க்கலாம். இதுல இன்னொருத்தர் பேசியிருக்கிறாரு, ப. சிதம்பரம் அவர்கள். அவர் போற ட்வீட்டும் பார்த்தோம். சோ அவர் பேசியிருக்கிறாரு, அவர் உறுதிப்படுத்துற மாதிரி தான் சொல்றாரு திமுக காங்கிரஸ் கூட்டணி. அவர் மல்லிகார்ஜுன் கர்கே, மல்லிகார்ஜுன் கர்கே சொல்றாரு ஹைகமாண்ட் எனக்கு தெரியாது, அவரே ஹைகமாண்ட். சிதம்பரம் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் சிதம்பரத்துக்கு செல்வ பெருந்தகைக்கு இருக்கக்கூடிய பிணைப்பு. அப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கோச்சிக்க மாட்டீங்களே? இல்ல சார். கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாரு அது சொல்லுங்க. அப்பனுக்கும் பையனுக்குமே தகராறு இருக்கும்போது செல்வ பெருந்தகை யாருங்க? காங்கிரஸ்க்கு என்னதான் பிரச்சனை? கர்நாடகால வந்து சித்தராமையாவா சிவகுமாரான்னு முடிவு எடுக்க முடியல. தமிழகத்துல திமுகவா விஜயான்னு முடிவு எடுக்க முடியல. முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பது யாரு? முடிவு எடுக்கிறாங்களா? சொல்லுங்க. ஒன்னு சொல்ல மறந்துட்டீங்களே.
கேரளாவில் சசி தரூரா இல்லையா அது சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. ஓகே. இப்ப தமிழ்நாட்டுல வந்து கார்த்திக் சிதம்பரம் ஒரு சசி தரூரா மாறுகிறாரா இல்லையா அதையும் சொல்லுங்க. ஆக மொத்தம் குழப்பவாதி காங்கிரஸ். இது வந்து காங்கிரஸ்வாதி இல்ல, ஜனநாயகவாதி இல்ல, குழப்பவாதி காங்கிரஸ். இதற்கு முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இருப்பது ஸ்டாலின் ஒருவர் தான். போடான் வெளில அனுப்பணும். தைரியம் இருக்குதா ஸ்டாலினுக்கு? ஏன் இப்போ மாப்பிள்ளை அனுப்புறாரு? ஏன் தங்கச்சி அனுப்பல? கனிமொழி ஏன் அனுப்பல? டிஆர் பாலு அனுப்புறதானே? இல்ல, அதுவே ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு அரசியல் ரீதியாக கூட்டணியை முடிவு செய்வதற்கு இப்போ டிஆர் பாலு இருக்கிறாரு, அவங்க கட்சியோடைய பொருளாளரா இருக்கிறாரு. கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க, அங்க வந்து டெல்லியோட பேசாவே அவங்கதான் இருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் இல்லாம சபரீசன் எந்த பொறுப்பிலும் கட்சியிலும் இல்லாதவர், அரசியல் ரீதியாகவும் இல்லாதவர் தான் போய் பேசணும் அப்படின்னா ஏன் அந்த தேவை இன்னும் இருக்கு திமுகவுக்கு? அதுக்கு பதில் ஸ்டாலின் தான் சொல்லணும், நம்ம ஏன் சொல்லணும்? அதுக்காக ஏன் தெரியுமோ, ட்ராக் டு டிப்ளமேசிங்கிறது இருக்குங்க. இப்ப சன் இன் லா டிப்ளமேசின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு, மருமகனை வைத்து தூதுவதுன்னு. தூது வேலையில நிறைய எத்தனை தூது வந்தா விடலாங்க. ஆனா அசைய வேண்டியது ஸ்டாலின் தானே. நீங்க தூது விட்டதுனால ஒரு பொம்மை காமிச்சாங்க, அப்படி இப்படி இப்படி கிளுக்கில் இப்ப குழந்தை அழறது நின்று வச்சு அழுக. எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது. அந்த நேற்று மீட்டிங் போட்டேன்ட்டு ஒரு டெலிவிஷன்லாம் காமிச்சாங்க, 4 பேர் பேசுறது. ஏன்னா பாஜகவை பத்தி தான் பேசணும், அதிமுகவை பத்தி தான் பேசணும், எடப்பாடி பத்தி தான் பேசணும், விஜயை பத்தி தான் பேசணும் தொலைக்காட்சிகளில். காங்கிரஸை பத்தி பேசக்கூடாது. இன்னைக்கு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு பீகார் மாதிரி தமிழ்நாடு இல்லைன்னு. ஐயா, உங்க கட்சி முதல்ல பாத்துங்க. உங்களோட இருக்கக்கூடிய 22 மாவட்ட தலைவர்கள் டெல்லியில வந்து முகாமிட இருக்கிறார்கள், கர்நாடகா மாதிரி. உங்க பதவி ஆபத்துல வரப்போகுது. சோ அப்போ இப்ப என்னதான் முடிவு எடுக்கும் காங்கிரஸ்? இப்போ கர்நாடகா நம்ம அடுத்து போவோம். தமிழகத்துல என்னதான் முடிவு எடுக்க போகுது காங்கிரஸ்? ஒருவேளை ஜனநாயகன் படம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்றாங்களா? என்ன காரணம்? காங்கிரஸ் கேட்கணும். நீங்க ஒரு ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்காக தாங்கள் நான் ஒரு சிபாரிசு செய்கிறேன். அங்க ஜோதிமணியையும் மாணிக் தாக்கூரையும் பேட்டி எடுத்தார்களே, ஆனால் செல்வ பெருந்தகையினுடைய வண்டவாளம் தண்டவாளத்துல ஓடும். அவங்களாம் பேசுவாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி நல்லா பேசுறாரு, எல்லாம் இங்கிலீஷ் பேசுறதுதான் பேசுறாரு, தமிழ் சேனல் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அவரே பிளான் பண்றாரு 6 times I met him. செல்வ பெருந்தகைக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி செய்வது பிடிக்கவில்லை என்றால், அவர் ஒரு திமுக ஜான்ராவாக இருந்தால், பிரவீன் சக்கரவர்த்தி டேட்டாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு மிஸ்டர் விஜய் டிவிக்கு தலைவர்கிட்ட எல்லாத்தையும் பிரீஃப் பண்ணியிருக்காரு. அது யார் சொல்லி பிரீஃப் பண்ணாரு? ராகுல் காந்தி சொல்லி தான் பிரீஃப் பண்ணாரு. ராகுல் காந்தி சொல்லாத பிரவீன் சக்கரவர்த்தி மீட் பண்ண முடியுமா? இது ஒரு தொடர்கலை, தொடர்ந்து இருக்கு. ஜனநாயகன் படம் வருதோ இல்லைங்களோ, ஒன்னே ஒண்ணு, காங்கிரஸ் கண்டிப்பாக தமிழ் வெற்றி கழகத்துடன் போய்த்தான் சேரும். இல்லை என்றால் காங்கிரஸ் விளைவுபடும். செல்வ பெருந்தகை ஒருத்தர் தான் இருப்பார் காங்கிரஸ்ல திமுகவோட. ஏன்னா மு.க. ஸ்டாலினுடைய அணுகுமுறை பாத்தீங்கன்னா 2026 தேர்தலை வச்சு, என்னுடைய மகனை எதிர்க்கிறீர்களா, உங்க கட்சி எல்லாத்தையும் உடைக்கிறேன், எல்லா கோடமை கட்சியும் உடைச்சு வச்சிருக்காரு பாருங்க. ஒரு கட்சி இருக்குதா சொல்லுங்க, நீங்க ஒரு கட்சி பேர் சொல்லுங்க பாப்போம், உடைபடாத கட்சி. எங்க எனக்கு ஆப்த நண்பர் வைகோ, 40 வருஷமாக தெரிந்தவன். அவருடைய முதுமை காரணமாக அவருக்கு எதிராக ஒரு மல்லை சத்யா என்பவரை நிறுத்தி வைத்து 250 கோடி ரூபாயில் அரண்மனை கட்டினார் என்ற புகாரை வெளியே அவுத்து விட்டு கிரகப்பிரவேசம் பண்ணாரு, அது யாருமே கூப்பிடலன்னு போய் சொல்லி அவ்வளவு பண்ணிருக்காங்க. இதுக்கே ஸ்டாலின் அனுமதி கொடுக்கிறாரு. ஸ்டாலின் வந்து எப்படிங்க அனுமதி கொடுத்தாரு? ராகுல் காந்தி கிட்ட நீ விஜயோட பேசுன்னுட்டு. ஆக மொத்தம் ஸ்டாலின் செய்யக்கூடிய தில்லுமுல்லுகள், ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி பண்றாங்களே, அதெல்லாம் தப்பு. அரசியலில் அவருக்கே பூமராங் ஆகும். இருக்குது 234 சீட்டு, எல்லா கட்சியும் வா 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 வான்னு பேராசிரியர் பண்ணினீங்கன்னா கட்சியில வெடிச்சு போடும். இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்ற நபர் நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். இந்த ஓட்சோரைக்கு வந்து டேட்டா எல்லாம் எடுத்து கொடுக்கறது அவர் தான், பிரசன்டேஷன் பண்றது அவர் தான். இன்ஃபேக்ட் பிடிஆர் உடைய அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டதும் அவர் தாங்கிற மாதிரி சர்ச்சை தமிழகத்துல இருக்குதான் செய்யுது. உண்மையிலே இந்த நபர் வந்து காங்கிரஸ் ஹைகமாண்ட் கூட வந்து கனெக்ட் எல்லாம் இருக்கிறாரா, இல்லை இவர் வெளில அப்படி காட்டிக்கிறாரா? அது காமத்தா கட்சி தூக்கி போட்டிருப்பாங்களே இத்தனை நாளைக்கு. ஓட்டுச்சோரிங்கிறது தேர்தல் கமிஷன் அப்படி பார்க்க போனீங்கன்னு ஒத்துருவானாங்க. நான் சொல்றது ராஜகோபால் நம்ப வேணா, வினோத் கிருஷ்ணமூர்த்தி நம்ப வேணா, ஆதன் டெலிவிஷன் நம்ப வேண்டாம். பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய ட்விட்டர் ஹேண்டிலவே பாருங்க நீங்க. அவர் வந்து ஓட்டுச்சோரியை பத்தி நிறைய விஷயம் சொல்றாரு. ஈகிள் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அது நிறுவப்பட்டது காங்கிரஸ் தான். எமினன்ட் அனாலிட்டிக்கல் அப்படின்றது, அது ஈகிள் EALGன்னு ஒண்ணு வச்சிருக்காரு. இதெல்லாம் பீச்சு நம்ம தெரிஞ்சு ஏன் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றான்னு தெரியலீங்களே.
ஆனா அவர் பஞ்சர் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்குது, பையன் வெளில விட்டுறாரு கார்த்திக் சிதம்பரம். இல்ல அவருக்கு சிதம்பரத்துக்கு வந்து ராஜ்யசபா சீட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுகவை ப்ளீஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்றாரா? இந்த கூட்டணி திமுக இருக்குன்னு 4 வயசாச்சு, இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும் அவரு ராஜ்யசபா லோக்சபால? வைக்கவே வெளில வந்தாச்சு, சிதம்பரம் வெளில வரணும் இல்லைங்களா சார்? சின்னவங்களுக்கெல்லாம் ஆதரவு தர வேண்டாமா சார்? எனக்கு பாத்துங்க, தமிழக தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய இளைஞர்களை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கோபண்ணா அவர் எங்க ராஜ்யசபா வரமாட்டேங்கிறாரு. வெறும் காங்கிரஸ் கமிட்டியினுடைய சத்தியமூர்த்தி பவன்லயும் அந்த தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் வரக்கூடிய வாடகைகளை எல்லாம் தில்லுமுல் செய்து பணம் சம்பாதிச்சா போகணும்னு நினைக்கிறாங்களா? ஆர் தே சாட்டிஸ்ஃபைட் வித்? அதனால சிஆர் கேசவன் வெளில வந்தாரு, அதனால்தான் நாச்சியப்பன் வெளில வந்தாரு, அதனால்தான் ஜெயந்தி நடராஜன் வெளில வந்தாங்க. சார் இப்போ இதை தாண்டின கேள்வி அப்படிங்கிறது கர்நாடகால சித்தராமையாவுக்கும் சிவகுமாருக்கும் வந்து முஸ்துபிடி சண்டை வந்து போயிட்டு இருக்கு. இதுல யாரு கடைசியில ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போதே 2.5 வருஷம் தான் சித்தராமையா முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட வந்து இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது கார்கே கர்நாடகா வந்திருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். சண்டை நிக்குமா? ராஜினாமா செய்வாரா? அதை நோக்கிதான் போதா? சண்டை நீடிக்கும். சிவகுமார் வெற்றி பெறுவார், பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்யும், காங்கிரஸ் பிளவுபடும். 2028 காங்கிரஸ் படுதோல்வி அடையும். எப்பொழுது பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் காங்கிரஸுக்கு லட்டு மாதிரி இருந்ததுங்க, கேரளால லட்டு மாதிரி இருக்குங்க இப்போ காங்கிரஸ் வர மாதிரி. அதையெல்லாம் பொன் முட்டையிடும் வார்த்தை கொலை செய்கிறார் ராகுல் காந்தி. அதே மாதிரி கர்நாடகாவிலும் கேரளாவிலும் செய்வார் ராகுல் காந்தி. அவருக்கு என்ன போச்சுங்க? நேத்தி சீஃப் ஜஸ்டிஸ் பதவி ஏத்துட்டாரு, சட்டம் புக்க காமிச்சுட்டே இருக்காரு. ஏங்க அவர் போகல நேத்தி ஸ்வாரிங் இன் செரமனிக்கு? டெல்லியில் நடக்கக்கூடிய செங்கோட்டை பேச்சு என்றால் போவது கிடையாது. 26 ஜனவரி மாதம் அங்க உங்களுக்கு குடியரசு தின விழாவில் அந்த டேபிள் போனா அங்க போறது கிடையாது, கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போறதே கிடையாது. இவரும் சட்டத்தை பத்தி பேசுறாரு. ஆக மொத்தம் கர்நாடகாவில் வெற்றி பெற போவது சிவகுமார், தோல்வி அடைய போது மல்லிகார்ஜுனுக்கு. காரணம் என்ன? மல்லிகார்ஜுனுக்கே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. எப்படி பி சிதம்பரம் ராஜ்யசபாக்கு ஒன்றும் 5வது தரம் வரலாமான்னு பாக்குறாரோ அது மாதிரி 300 தரம். ஏன்னா இப்போ ராஜ்யசபா பதவி மல்லிகார்ஜுன் கார்கேக்கு முடியுதுங்க 26 ஏப்ரல்ல, புரியுதுங்களா? அப்போ அவர்களுக்கு சீஃப் மினிஸ்டர் போயிடலாமேன்னு பாக்குறாரு கர்நாடகா. இல்ல இப்ப அது நடப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கா? இப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறீங்க. நீங்க 2 பேருமே வேணா நான் முதலமைச்சர் சொல்லி கார்கே நடுவில் உள்ள வந்தாருன்னா வந்து சான்ஸ் இருக்கு. அதுக்கு சோனியா காந்தி ஒத்துப்பாங்க நிச்சயம். காரணம் என்ன என்று கேட்டால் கர்நாடகா வந்து வள்ளல் பெரும் பசுக்கள், பசு பறந்து நல்ல பால் கறக்கும் வெள்ளை பசுக்கள். எவ்வளவுனா இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராபர்ட் வாட்ராக்கு 20,000 கோடியில டிஎல்எஃப் அமைப்பு சவுத் பெங்களூர்ல அந்த கோரமங்கலால பெரிய வீடு கட்டுறாங்க, ஒரு 40 அடுக்கு மாளிகை எல்லாம் கட்டுறாங்க. அது கர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுல ஏமாத்தல் நடந்துட்டு இருக்குது. ஹரியானாவில் நடந்த மாதிரி கர்நாடகாவில் நடக்குது. அதையெல்லாம் மூடி மறைப்பதற்குத்தான் மல்லிகார்ஜுன் கார்கே செய்கிறார் என்று பல வர்ணங்கள், பல பத்திரிகைகள் டெல்லியில் பிரசுரமாகின்றன. ஏங்க இன்னைக்கு 40 எம்எல்ஏ டெல்லியில் உட்கார்ந்து இருக்காங்க சார். இல்ல ஆனா அவருடைய மகனும் இருக்கிறார், பிரியங்க் கார்கேவும் இருக்கிறாரு. சோ அவருக்கான பாசிபிலிட்டி இதுல இருக்கு நினைக்கிறீங்களா சார்? பிரியங்க் கார்கேக்கு வராதுங்க. பிரியங்க் கார்கே இஸ் மச் ஜூனியர் டு சிவகுமார். பிரியங்க் கார்கேக்கு வர கொடுக்க மாட்டாங்க. இது 3 காந்திகளிடையே இருக்கக்கூடிய குழப்பத்தினால்தான் கர்நாடகா இப்படி குழப்பமா இருக்கு. சோனியா, ராகுல், பிரியங்கா ஒவ்வொருத்தரும் பிடிச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஏஐசிசிக்கு பீகார் எலெக்ஷனுக்கு டிகே சிவகுமார் கொடுக்குறேன்ட்டு போனாரு. கடைசியில் அந்த கிருஷ்ணா அல்லூருங்கிறவர் வந்து இந்த சாதி.com திருமணம் செய்வதற்கு ஒரு மேட்ரிமோனியல் காலம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஓனர் அவர். அந்த அவர் வந்து பொண்ணு அடி வாங்கினார் நன்னா அங்க போய். அதெல்லாம் சிதம்பரத்துக்கு தெரியுமா? இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதுறாரு இன்னும் பா சிதம்பரம் வரிசையா. அதற்கு சிதம்பரத்துக்கு அப்பாக்கு எதிர பையன் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது என்னங்க நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் பத்தி பேசுறீங்க இல்ல கர்நாடகா பத்தி பேசுறீங்க? அதே மாதிரிதான் மல்லிகார்ஜுன் கார்கேக்கு பிரியங்க் கார்கேக்கு வித்தியாசங்கள். இப்ப கர்நாடகாவை சேர்ந்தவர் தான் அகில இந்திய தலைவராக இருக்கிறார். சோ அவராலே வந்து காங்கிரஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்க மாநில சொல்றாரு, அவரே சொல்றாரு நான் ஹைகமாண்ட் இல்ல, ஹைகமாண்ட் இஸ் ராகுல் காந்தி. அப்ப ரிமோட் கண்ட்ரோல் தான் அவரு. ஓகே ரிமோட் கண்ட்ரோல் டெலிவிஷன் மாத்திர மாதிரி பண்ணுவாங்க அத்தாட. சரி அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப வந்து மத்திய அரசாங்கம் இன்று ஒரு அறிக்கை விடுத்தது. 26ஆம் தேதி புதன்கிழமை நவம்பர் மாதம் கான்ஸ்டிடியூஷன் டேன்னுட்டு
காங்கிரஸ் அதை எதிர்க்கிறது, ஆனால் திமுக அதை ஆதரிக்கிறது. ஏன்னு கேளுங்க, சீஃப் மினிஸ்டர் லெட்டர் போட்டிருக்காரு எல்லாருக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல்ல எல்லாம் போட்டி வைக்கணும்னுட்டு. அப்ப காங்கிரஸ் விலகுகிறதா திமுகவில இருந்து, இல்ல திமுக காங்கிரஸ்ல இருந்து அந்த ஐடியாலஜிக்கலி டிஃபரெண்ட் ஆறாங்களா தெரியலையே. நிறைய பிரச்சனை இருக்குங்க விஷயங்கள்ல, சாதாரணமா இல்லைங்க. போக போக தான் தெரியும் வினோத். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நகர்றாங்க. திமுக என்பது பொதுமக்களிடமிருந்து விலகி விட்டது. திமுக இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் குறைந்து வருகின்றன. திமுக எல்லாரும் சேர்த்துக்கிறாரு மிஸ்டர் ஸ்டாலின். இப்ப பாருங்க, நாளைக்கு செங்கோட்டை டிவி கேட்க போறான்னு ஒரே ரூமரை கலப்பி விட்டு அவரே கலப்பி விடுறாரு. அப்படி போறாரா? உங்களுக்கு தகவல் என்ன சார்? அவர் பின்னந்து நிர்மலா சீதாராமனை பார்க்க வரணும், அமித்ஷா பார்க்க வரணும். அப்ப செங்கோட்டை டிவி கேட்க போறதுன்னா அவருக்கு தெரியாத டிவிக்கு அப்ப ஒர்க் போறாருன்னுட்டு சொல்லுங்க. இல்ல, இப்ப அவங்க கை விட்டுட்டாங்க, வேற வழி இல்ல செங்கோட்டையனுக்கு, அவங்க எல்லாமே எடப்பாடி பக்கம் தான் நிக்கிறாங்க அப்படிங்கறதால இவர் மூவாராருன்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃபியூச்சர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி விரோதம் பண்ணிக்கிற மாதிரி தான் ஆகும். இது வரைக்கும் விஜய் யாருமே சேர்த்துக்க போறது இல்லைங்கிறாரு. இப்ப எல்லாரும் சேர்த்துக்க ஆரம்பிச்சாருன்னா அது வாஷிங் மிஷின். அது விஜய் இது. இப்போ திமுக எல்லாம் ஏடிஎம்கே போட்டாங்கன்னா வாஷிங் மிஷின். இது ஒரு வாஷிங் மிஷின். அப்போ ஏன்னா செங்கோட்டையன் என்பவர் மூத்த தலைவர், யாரும் இல்லைன்னு சொல்லல. 10 எம்எல்ஏ வந்திருக்காரு 10 தடவை. ஆனா ரெட்டை இலையில தான் எம்எல்ஏ வந்தாரு. இப்ப இந்த விசிலையோ இல்ல கிரிக்கெட் பேட்லயோ ஜெயிச்சிருவாரு அவரு. கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்க. இப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி ஏடிஎம்கே, எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி டிஎம்கே. அரசியல் பேசணும்னா அப்படி பேசுறாங்க. 2 பேருக்கும் பூத் லெவல்ல ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, பிஎல்ஏஸ் இருக்காங்க. விஜய்க்கு இன்னும் நற்பணி மன்றம் வச்சிருக்கார தவிர இன்னும் பொலிட்டிக்கலா இன்னும் he has not achieved anything இல்லையா. அந்த கரூர் ஒரு பிரேக் போட்டாங்கல்ல, அந்த தேர் கபாலீஸ்வரர் கோவில் தேர், மயிலாப்பூர் தேர் ஓடின நடுவில் சப்பக்காட்டுக்கு டொப்பு நிறுத்திடுவாங்க. டொப்புன்னு போடும் தேர், அந்த மாதிரி நின்றுடுச்சே. இது ஆன்கோயிங் ப்ராசஸா தான் நான் பாக்குறேங்க வினோத். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.